ஹலோ சினிஃபைல்ஸ் வாங்க பேசலாம் பழகலாம் சினிமா. ஸோ இன்னைக்கு என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னா, இன்னைக்கு என்ன படம் அப்படின்றத விட, யார் எடுத்த படம் அப்படின்றத தான் பேசணும். ஏன்னா, அ மனிதம் அந்த மனுஷ தன்மை அப்படின்றது என்னன்றத இவர் படங்கள்ல என்னைக்குமே ரொம்ப அழகா வேற மாரி காமிச்சிருப்பாரு. இவர் படம் எப்ப எந்த படம் பார்த்தாலுமே, அது நம்மளுக்கு ஒரு செல்ஃப் மோட்டிவேட் ஆவும். இன்னும் நம்மள வந்து லைஃப்பயே வேற மாரி டர்ன் பண்ணி பார்க்குற மாரியும் ஆ கண்டிப்பா அந்த படங்கள்லாம் அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாரு. இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீனு ராமசாமி சார். ஸோ அவரு எழுதி இயக்குன படம் ரீசென்ட்டா கோழிப்பண்ணை செல்லதுரைன்னு சொல்லிட்டு அறிமுக நடிகரா ஏகன் நடிச்சிருந்தாரு. ஸோ இவங்க ஹீரோயினா சகாயா பிரிகிடா அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ பிரிகிடா எல்லாத்துக்குமே தெரியும். YouTubeலருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஏகனையும் நெறைய பேத்துக்கு தெரியும். ஸோ அவருமே பிளாக் ஷிப் யூடியூப்ல 2 பேருமே பிளாக் ஷிப் யூடியூப்ல இருந்து இன்னைக்கு ஒரு மூவில ஸ்டாரரா பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிகிடா வந்து ஆல்ரெடி படங்கள் பண்ணியிருக்காங்க. பட் சைட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஒரு ஹீரோயினா பண்ணியிருக்காங்க இந்த படத்த. உண்மையாலுமே 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துல யோகி பாபு கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ ஐஸ்வர்யா தத்தா நடிச்சிருக்காங்க. என்னன்னா ஆ ஐஸ்வர்யா தத்தா வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க ஒரு மிலிட்டரிக்காரர. ஸோ மிலிட்டரிக்காரரோட தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா, இந்த மாரி ஐஸ்வர்யா தத்தா வந்து ஒரு எல்ஐசில இருந்து வர்ற ஆள் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ அந்த கோவத்துல வந்து அந்த மிலிட்டரிக்காரருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. ஐஸ்வர்யா தத்தாவுக்கும் அந்த மிலிட்டரிக்காரருக்கும் இவங்க 2 பேரையும் அடிச்சு விரட்டி விட்டுர்றாங்க. விரட்டி விட்டு அந்த குழந்தைங்களையும் கொண்டு போய் அவங்க அம்மா வீட்ல விட்டுர்றாரு. அந்த மிலிட்டரிக்காரரோட அம்மா வீட்ல விட்டுட்டு, இவங்கள நீங்களே வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லா மாறிருது. இந்த லைஃபே அவங்களுக்கு வேற மாரி மாறிருது. ரொம்ப சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ற பையன் தான் ஏகன். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும். ஸோ இவங்களோட ரிலேட்டிவா யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, இவரு யோகி பாபு சார் இருப்பாரு. ஸோ யோகி பாபு வந்து பெரியப்பா, பெரியப்பான்னு கூப்பிட்டு இது பண்ணிருப்பாரு. ஸோ யோகி பாபு தான் ஃபுல்லா அவங்கள பார்த்துக்கிறது. யோகி பாபு கூட தான் அந்த பையனும் இருக்கிற மாரி இருக்கும். ஏகனும் இருப்பாரு. ஸோ அப்படியே வளர்ந்து வருவாங்க. தங்கச்சிக்கு ரொம்ப புடிச்சு ரொம்ப பாசமா வளர்த்துவாங்க. ஸோ எப்படி சொல்றேன்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அண்ணன், தங்கச்சி சென்டிமென்ட்ல ரொம்பவுமே மத்த டைரக்டர்ஸ்லாம் பண்ணா இந்த அளவுக்கு இருக்குமான்றது தெரியாது. பட் சீனு ராமசாமி சார் வந்து முன்னாடி பண்ணதையே பண்ணாலும், அவரோட ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணுவார்ல, அந்த மாரி தான் இந்த படமும் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்படி தங்கச்சிய வளர்த்துக்கிட்டே வராரு. ஸோ தங்கச்சிக்கு ஒரு கட்டத்தில என்ன ஆகும்னா, ஒரு காதல் இருக்குன்றது தெரிஞ்சு வந்து கோவப்பட்டு அடிக்க போவாரு. ஸோ அது அடிக்க போகும்போது என்ன ஆகும்னா, நானா போலண்ணே, அவங்களா தான் தேடி வந்தாங்க. குடும்பமே என் பின்னாடி அலைஞ்சது அப்படின்ட்டு. இது எதுனாலன்னா, அம்மா எடுத்த பேர நீயும் எடுக்கணுமா? அப்படின்ற கோவத்தினால அவரு அடிக்க போவாரு. பட் தங்கச்சி மேல இருக்க பாசத்துல என்ன ஆகும்னா, திரும்ப போய் அத விசாரிச்சு, தங்கச்சிய கல்யாணம் பண்ணியும் குடுப்பாரு ஏகன். இந்த இடையில பிரிகிடா வந்து ஏகன வந்து லவ் பண்ணிட்டுருப்பாங்க. பட் ஆனா ஏகன் வந்து திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. ஏன்னா, காதல்னாலயும், ஒரு இதுனாலயும் ஒரு சிலருக்கு ஏற்படுற பேருனால இதெல்லாம் செட் ஆகாதுன்ற ஒரு கோவமும் இருக்கும். அதனால வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கியே போயிட்டே இருப்பாரு. ஸோ இதுக்கு இடையில நெறைய படம் வேற மாரி இருக்குங்க. அந்த படமும் இன்னும் அப்படியே நல்ல ஒரு காமெடியாவும், ஜாலியாவும் இருக்கும். பட் அட் த சேம் டைம் படம் சூப்பராவும் இருக்கும். 2, 3 இடத்துல அப்படியே ஒரு மாரி கண்ணெல்லாம் கலங்கிரும். இன்கேஸ் தங்கச்சிய கல்யாணம் பண்ணி குடுத்து இது பண்ற இடத்துலலாம் எங்க அம்மாக்கெல்லாம் எங்க அம்மாவுக்கு அப்படியே ஊத்தும். ஏன்னா இந்த மாரி ஃபேமிலி சென்டிமெண்ட், ஃபேமிலி ஓரியன்டட் மூவிஸ்னாலாம் எங்க அம்மாவுக்கு ஊத்தும். ஸோ என்னதான் இருந்தாலும் சீனு ராமசாமி சார் கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நம்ம கண்ணெல்லாம் கலங்க வச்சுருவாரு. ஸோ அதே மாரி இந்த படத்துலயும் ஒரு 2, 3 இடத்துல பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி கல்யாணம் பண்ணியும் குடுத்துருவாங்க. அந்த குடும்பம் வந்து அவங்க காலேஜ் லைப்ரரியனோட சன்னுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. அந்த பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும். அந்த லைப்ரரியனோட சன்னுக்கு தான் கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அப்படி கல்யாணம் பண்ணிட்டு போயிருவாங்க. இது என்ன ஆகும்னா, ஆ ஓப்பனிங்ல போன அவங்க அம்மா பைத்தியமா பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து தங்கச்சி கல்யாணம் பண்றப்ப தான் ஏகனுக்கு தெரியும். ஸோ அவங்கள கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல வச்சு ஏகன் தான் பார்த்துக்க ஆரம்பிப்பாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, தங்கச்சி கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பாப்பா வரும். "அண்ணே நானும் உன் தங்கச்சி தானேன்னு" சொல்லும். யாருன்னு பார்த்தா, இவங்க அப்பா வந்து இவங்களெல்லாம் விரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாரு. கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஸோ, அதுவும் பொண் குழந்தை தான். அதுவும் அண்ணன் கூப்பிடும்போது ஏகன் இன்னும் ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுவாரு. என்னன்னு பார்த்தா, இவருக்கு 2 கிட்னியுமே பாதிச்சிருக்கும். ஸோ, கிட்னி யாராவது குடுக்கணும். அவங்க அவங்க மிசஸ் தர்றேன்னு சொல்லுவாங்களாமா. பட் ஒத்துக்க மாட்டாங்களாம். அந்த பொண்ணும் தர்றேன்னு சொல்லுமாமா. பட் ஒத்துக்க மாட்டாங்களாம். பையன் யாராவது இருந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாரி தான் சொல்லுவாங்களாம். ஸோ, பையனா யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஏகன் மட்டும் தான் இருப்பாரு. இல்லப்பா நான் வந்து எனக்கு இது தேவையில்ல தான். நான் பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் தேவையில்ல தான். ஆனா, உனக்குன்னு ஒரு தங்கச்சி இன்னொருத்தி இருக்கா. அவளுக்காக ஒரு 4, 5 வருஷம் நான் ஒரு வாட்ச்மேன் வேலையாவது செஞ்சு நான் அவள காப்பாத்திட்டேன்னா, எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ, அத யோசிக்கும்போது அந்த பொண்ணும் தங்கச்சியா அவரு நெனைக்கும்போது என்ன ஆகும்னா, அவருக்கு நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு போயி, அவரோட கிட்னிய அவங்க அப்பாவுக்கு குடுத்து, ஸோ ஒரு ஒட்டுமொத்தமா வேற மாரி அப்படியே ஏகன் வந்து மாறியிருப்பாரு. உண்மையாலுமே சொல்றேன். ஆ
ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டர்ன்ற மாரியே இருக்காது. ஏகன் வந்து அ எப்படி சொல்றதுன்னா, அவர் சின்ன சின்ன பிளாக் ஷீப்ல நெறைய ரோல்ஸ் பண்ணியிருந்தாலும், ரேண்டம் வீடியோ ஷார்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அப்புறம் கனா காலம் காலம் இந்த மாரிலாம் நடிச்சிருந்தாலும், இந்த படமும் சீனு ராமசாமி சார் வேற லெவல்ல எடுத்து வச்சிருந்தாருங்க. உண்மையாலுமே அப்படிதான் சொல்ல முடியும். படம் உண்மையாலுமே நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க. ஓடிடில சீக்கிரமே கிடைக்கலாம். கிடைக்கும்போது கண்டிப்பா பாருங்க. இல்ல தியேட்டர்ல இருந்து ஓடிட்டு இருந்தாலும் போய் பாருங்க. மால்லலாம் ஒரு சில ஸ்க்ரீன்ல ஓடுது. ஸோ மிஸ் பண்ணாம போய் பாருங்க. ஆ சீனு ராமசாமி சார் அப்சல்யூட்லி உண்மையாலுமே பின்னிட்டாரு இந்த படத்துலயும். யோகி பாபு சார் கூடயும் காமெடி இருந்தாலும், ஒரு சில சென்டிமென்ட்டான சீன்லாம் இருக்கும். என்னதான் என் பேரண்ட்ஸ் விட்டுட்டு போயிருந்தாலும், எனக்கு எல்லாமே நீ தானே. கோழி பண்ணையில இருந்து செத்துப்போன கோழிய குடுத்து, என்ன பார்த்துக்கிட்ட என்னையும் என் தங்கச்சியும் சோறு போட்டு வளர்த்துனதே நீ தானே. அவங்கலாம் வந்துட்டாங்க, நான் உன்ன விட்டுருவேன்னு நெனைக்கிறியா? அப்படின்னு சொல்ற ஒரு சீன்லாம் உண்மையாலுமே சூப்பரா இருக்குங்க. ம். அதெல்லாம் அப்படியே வேற லெவல்ல இருக்கும். ஸோ அப்படிலாம் இதாக மாட்டேன். நான் உனக்கு ஒரு வேள உனக்கு முன்னாடி நான் செத்துட்டாலும் என்ன நீ தான் தூக்கி போடுற. நீ செத்துட்டாலும் உன்ன நான் தான் கொல்லி போடுறேன். அப்படிங்கிற யோகி பாபு சார் சொல்லுவாரு. "டேய் வாழப்போற பையன்டா நீ என்னடா அதுக்குள்ளயே சாவ பத்திலாம் பேசிட்டு அதெல்லாம் விட்றா" அப்படின்னு. சரி இருடா பெரியப்பா போய் 2 லோட்டா போட்டு வரேன் அப்படின்ட்டு அவரு போறதெல்லாம் உண்மையாலுமே தாறுமாறா இருக்குங்க படம். அ அந்த சீன் எல்லாமே தெறிக்க விட்டுருவாங்க. ஸோ படம் உண்மையாலுமே வேற லெவல்ல இருக்கு. மிஸ் பண்ணாம படத்த பாருங்க. எதுல கிடைச்சாலும் பாருங்க. அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா, சீனு ராமசாமி சார் படம்லாம் எல்லாருமே கண்டிப்பா பார்க்கணும். பார்க்கும்போது தான் நம்ம லைஃப்ப வந்து வேற ஒரு கட்டத்துல டர்ன் ஓவர் பண்ண முடியும். சேஞ்ச் பண்ணும். அ எப்பேர்ப்பட்ட மனுஷன் என்ன தப்பு பண்ணியிருந்தா, என்னடா கடைசி என்ன ஆ இருக்கிற வரைக்கும் ஒரு இடம் இருக்கிற வரைக்கும் தான்டா உங்கனால ஆட முடியும். அந்த இடம் இல்லன்னு ஆகும்போது என்ன பண்ண முடியும்? இப்போ சின்ன வயசுல அவங்க அம்மா போனதுக்கான ரீசனும் இருக்காது, என்னன்னும் இருக்காது. ஆனா அவங்க அம்மா போய்ட்டாங்க. அதனால இவங்க குழந்தைங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியாது. ஸோ அப்படி போன அம்மாவும் ஒரு கட்டத்தில எல்லாத்தையும் இழந்து ஒரு மாரி வந்து பைத்தியமா உட்கார்ந்துருக்க அவங்க அம்மாவையும் அவன் திரும்ப ஏத்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல மனநல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். அ நீ வந்து அம்மா போனதுக்காக எங்கள விட்டுட்டு போன. நாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்ன பண்ணோம்னு தெரியாது. இப்போ உனக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்குல்ல, அப்படிங்கையில அப்பவும் வந்து சரி போயிட்டு போ. உனக்காக இல்ல. இப்போ ஒரு குடும்பம் உனக்காகன்னு இருக்கு பாரு. என்ன வந்து அண்ணான்னு மறுபடியும் என்ன ஒரு தங்கச்சி கூப்பிடுது. அவளுக்காக நான் ஒண்ணு பண்றேன் அப்படின்னு சொல்லி ஏகன் வந்து எல்லாரையும் மன்னிச்சு பண்றாரு. ஸோ என்ன பிரச்சனை? என்ன சண்டை? என்ன பெருசா நடந்துற போது? போடா! என்னடா எனக்கு இருந்த கோவம் எனக்கு கோவம் இருந்துச்சு. நான் நல்லா வந்துட்டேன். இப்போ என்ன இன்னமும் இதுக்கு மேலயும் நான் இந்த கோவத்த வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? நீ போ! பொழச்சு போ! நான் உன்ன மன்னிச்சு விடுறேன். அவ்வளோதாங்க. இதுதான் பெரிய தண்டனை. இருக்கறதுலயே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒருத்தர எவ்வளோ கோவப்படுத்துறாங்களோ, நம்மள ஒருத்தங்க ஹர்ட் பண்றாங்களோ, இது பண்றாங்களோ, போடா! அப்படின்னு நம்ம மன்னிச்சு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அத விட ஒரு பெரிய தண்டனையா அவங்களுக்கு ஒண்ணு இருக்கவே இருக்காதுங்க லைஃப் லாங். அதுக்கு அப்படிதான் இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு டீச் பண்ண ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். உண்மையாலுமே படம் வந்து ரொம்ப நல்ல படம். மிஸ் பண்ணாம போய் எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல பாருங்க. ஓடிடில வந்தா அதிலயும் பாருங்க. சீனு ராமசாமி சார். ஸோ ஹாய், பை காய்ஸ். இதே மாரி நம்ம அடுத்த வீடியோல நல்ல படத்துல நல்ல விதமா சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் நான் உங்கள் பிரவீன். மறக்காம ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா!